ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவர வேண்டும், பப்ளிக் ஆக வேண்டும். இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எந்த விதமான பெரிய அளவில் போராட்டம் செய்யாமல், மாணவர்களை அலக்களிக்காமல், சாதாரண பொதுமக்களை கூட போராட்டத்துக்கு கூப்பிடாமல் தனி மனிதனாக 2014 இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், இவிஎம் மிஷினை வைத்து டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். அந்த டெக்னாலஜி தெரியாத மக்களை டெக்னாலஜியை வைத்து ஓட்டை திருடுவது தேச விரோத குற்றத்தின் அடிப்படையில் இந்திய தேர்தல் அதிகாரிகளை கைது செய்ய முடியும். இந்த மிஷினில் வெற்றி பெற்று ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை கைது செய்ய முடியும். இந்த மிஷினை இந்தியாவுக்குள்ள அனுமதித்த நீதிபதிகளை கைது செய்ய முடியும். இந்த மிஷினை இந்தியாவுக்குள்ள தரமாக தான் இருக்குது என்று சொன்ன இந்திய விஞ்ஞானிகளை கைது செய்ய முடியும். இவர்கள் எல்லாவரையும் தாண்டி இந்த மிஷின் இந்தியாவுக்குள்ளே வந்ததினால் இந்த மிஷினை வைத்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி மேலே வழக்கு பதிவு செய்ய முடியும். இந்த இவிஎம் மிஷின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய போர்ஜரி அரசியல்வாதிகளை கைது செய்ய முடியும். இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தலாம் மக்களுக்கு என்று அனுமதி கொடுத்த நீதிபதிகளை கைது செய்ய முடியும். இந்த மிஷினு தரங்கட்ட மிஷினு, தகுதி இல்லாத மிஷினு, முழுக்க ஓட்டை திருடி ஆளக்கூடிய டெக்னாலஜி, மக்களாட்சி என்ற பெயரில் ஓட்டை திருடி ஆள்வது மக்களாட்சியா? ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6ADJ நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி வாய்தா இருக்குது. அந்த 20ஆம் தேதி வாய்தாவில் ஜெயபாண்டிக்கு பதில் சொல்ல வேண்டும். இதில் இருக்கிறது காவல்துறை அதிகாரிகளும் மதுரை கலெக்டர் செல்ஃபோன் நம்பரும் சைபர் கிரைம் செல் நம்பர்களும் இதில் இருக்குது. இதன் அடிப்படையில் எல்லாரும் இந்த செல்ஃபோன் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நபர் போட்டிருக்காரு வீடியோவை, என்ன பதில் சொல்கிறீங்க என்று நல்ல அரசியல் கட்சி தலைவன் இருந்தால் வெளிப்படுத்தலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முழுக்க கூட்டமாக போராடினாங்க. அவங்க கோரிக்கை நிறைவேற்றியிருந்தால் நானும் மாணவர்களை வைத்து கூட்டமாக நானும் போராடி இருப்பேன். டெல்லியில் முதல் கொண்டு விவசாயிகள் கூட்டமாக போராடினாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கூட்டமாக போராடினாங்க, யாருக்குமே பலன் அளிக்கவில்லை. ஆகையால் சங்கீதா கலெக்டர்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சிங்கிளாக போராடக்கூடிய மக்களுக்காக என்னை ஆதரிச்சிங்கன்னா இனிமேல் எந்த ஒரு லீடர்களும் கூட்டமாக போராட மாட்டார்கள், இடையூறு அரசுக்கு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஜெயபாண்டி ஆதரிக்காமல் கூட்டமாக போராட்டம் செய்தவர்களை கோரிக்கை நிறைவேற்றினீங்க என்றால் ஜெயபாண்டியும் மாணவர்களெல்லாம் திரட்டி நானும்
போராட தொடங்கியிருக்கு. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 20/4/2026 அன்று மதுரை கோர்ட்டு 6 ATJ நீதிமன்றம், CPI கோர்ட்டு, PTJ, ஜெயம் 2, ஜெயம் 1 5 நீதிமன்றத்துக்கும் நான் பத்திரம் அனுப்பியிருக்கேன். அந்த பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டது என்றால், EVM மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பில் இந்தியா விஞ்ஞானிகள், அமெரிக்கா விஞ்ஞானிகள் 20 கேள்வி ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை சார்பில் 100 ஓட்டு போடுவாங்க. அதற்கு பிறகு 100 ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்திய பிரதமரும் 100 ஓட்டு போடுவார். ட்ரம்பு உலக அரசியல்வாதி சார்பில் அவர் 100 ஓட்டு போடுவார். மொத்தம் 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் நான் 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பத்திரத்தில் படிப்புக்கு சம்பளம், அதேமாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்க தயார். தேர்தல் வருவதற்கு முன்னாடி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் தத்தெடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விட்டு தேர்தல் நடத்துங்கன்னேன். அது நிறைவேற்றப்படவில்லை. ஆகையால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க சொல்கிறேன். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஜெயபாண்டி சார், 6 ATJ நீதிமன்றம் உங்களுக்கு வாய்தா தேதி 20/4/2026 வாய்தா இருக்குது. அந்த வாய்தாவில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க 75 நாள் என்று சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் 2014 இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நீதிபதியும் வாய்தா இருக்கும்போது எந்த ஒரு தேர்தலும் நடக்க கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த தேர்தலை நிறுத்துவதற்கும் நேரடி ஒளிபரப்பு வேண்டும் என்ற காரணத்துக்காக நீங்கள் பல கட்ட முயற்சியெல்லாம் எடுத்திருக்கீங்க. ஆனால் யாருமே உங்களை அரெஸ்ட் பண்ணலை. ஆனால் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கீங்க. 5 நீதிமன்றத்தில் வீடியோ கோர்ட்டு மூலமாக EVM மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்றதுக்கு தான் மதுரை கலெக்டர் அற நிர்வாணமாக, ஆபாசமாக, அசிங்கமாக வீடியோ பதிவு செய்து யூடியூப்பில் பதிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அந்த வீடியோவை, சங்கீதா கலெக்டர் அற நிர்வாணமாக ஆபாசமாக போட்ட வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டர் செல் நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளேன். அனைத்து அரசியல்வாதிக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளேன். தருமபுரி பத்திரிகை போட்டிருக்கும், மதுரை பத்திரிகை போட்டிருக்கும், அனுப்பியுள்ளேன். இந்த அடிப்படையில் என் மேல் வழக்கு பதிவு செய்து அது நீதிமன்றத்தில் வாய்தா போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த வாய்தாவில் 20 நாள் வாய்தாவில் இருந்து 75 நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க சார். நீங்கள் 5 நீதிமன்றத்துக்கும், அதாவது 6 ATJ நீதிமன்றத்துக்கும், CPI கோர்ட்டு மதுரை நீதிமன்றத்துக்கும், PTJ நீதிமன்றத்துக்கும், ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கும், ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கும், மொத்தம் 5 நீதிமன்றத்துக்கும் நீங்கள் பத்திரத்தை அனுப்பியிருக்கீங்க. அந்த பத்திரத்தை அவங்க ஒப்புதல், அதாவது அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அவங்க சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த 5 நீதிமன்றமும் வாங்கியிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்க என்பதை என்னுடைய மாணவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் 75 நாள் தள்ளி வைக்கும்போது பிரச்சாரம் நல்லா பண்ணிக்கிங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு EVM மிஷின் போட்டியும் நடத்துகிறேன், படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்குறேன். தமிழ்நாட்டு தேர்தலை சாதாரண பொதுமக்களை வச்சு தேர்தலை நடத்தி காமிக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரி ஒரு வாய்ப்பு உலக நாட்டில் உள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவியல் சீர்திருத்தம் ஜெயபாண்டி செய்கிறத உலகம் பூரா பார்க்க போது. இது வந்து வரப்பிரசாதம், அறிவியல் வரப்பிரசாதம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.